வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மலை காய்கறிகளின் ஒன்றான முட்டைகோஸ் விலை உயர்வு. கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வரத்தின் குறைவால் கிலோ ஒன்றிற்கு 60 முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கிளைகோஸ், பீன்ஸ், பூண்டு உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இங்கு விளைவிக்கக்கூடிய மலைத்தோட்ட காய்கறிகளை உதகை மார்க்கெட் சந்தைக்கும் மேட்டுப்பாளையம் மார்க்கெட் சந்தைக்கும் விவசாயிகள் எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இங்கு உதகை காய்கறிகளை பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை, கோயம்பேடு, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட சமவெளி மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. மழையின் காரணமாக இங்கு விளைவிக்கக்கூடிய மலைத்தோட்ட காய்கறிகளை அறுவடை செய்யாமல் விளை நிலங்களிலேயே விவசாயிகள் விட்டுள்ளனர். இதனால் கேரட், உருளைக்கிழங்கு, பூண்டு, பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை தற்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் உதகையில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்றான முட்டைகோஸ் கடந்த சில நாட்களாக கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மழையின் காரணமாக முட்டைகோஸ் வரத்து குறைந்துள்ளதால் கிலோ 60 முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.